ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து 6th to 10th கெமிஸ்ட்ரியிலிருந்து முக்கியமான 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2024 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வந்து ஒரு 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து முக்கியமான 50 கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான 50 கொஷின்ஸ் பார்ப்போம். உங்களால் 50 out of 50 ஸ்கோர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், எலி மருந்து தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஃபாஸ்பரஸ். இந்த கிராஃபைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறோல பென்சில், அதோட லெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கந்தகம். கந்தகம்னா சல்ஃபர். சல்ஃபர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கன் பவுடரில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நைட்ரஜன் வந்து அமோனியா தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஷின், காஸ்டிக் சோடா என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் NaOH. NaOHனா சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடா மாதிரியே காஸ்டிக் பொட்டாஷ்னு ஒன்று இருக்குது. அது வந்து KOH, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. தேர்ட் கொஷின், பச்சை துத்தத்தின் வேதியியல் பெயர் என்ன? ஆன்சர் ஃபெரஸ் சல்ஃபேட், அதாவது இரும்பு சல்ஃபேட். இந்த தாமிர சல்ஃபேட் இருக்குல்ல, அதாவது காப்பர் சல்ஃபேட், தாமிர சல்ஃபேட்னா அதோட நேம் வந்து ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியால்னா மயில் துத்தம். ஃபோர்த் கொஷின், சலவைத்தூளின் வேதியியல் பெயர் என்ன? ஆன்சர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு இருக்குல்ல, அதை வந்து CaOன்னு சொல்லுவோம். அதோட நேம் வந்து சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்புனா குயிக்லைம். நெக்ஸ்ட் இந்த கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல, இதை வந்து சுண்ணாம்பு கல்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து சுட்ட சுண்ணாம்பு, இது வந்து சுண்ணாம்பு கல். இதோட பேர் வந்து லைம்ஸ்டோன். ஃபிஃப்த் கொஷின், தீக்குச்சியின் தலையில் இருக்கும் வேதிப்பொருள் எது? அதாவது அந்த தீக்குச்சியோட இந்த ஹெட்டில். ஆன்சர் ஆப்ஷன் D, அதாவது பொட்டாசியம் குளோரைடும் இருக்கும், ஆன்டிமோனி ட்ரைசல்ஃபேட்டும் இருக்கும். இதுவே இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்ச் பாக்ஸோட இந்த ஓரத்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு கேட்பாங்க. அது வந்து ரெட் ஃபாஸ்பரஸ், சிவப்பு ஃபாஸ்பரஸ். இது வந்து உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்? ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். சிக்ஸ்த் கொஷின், எது தயாரிக்க ஹேபர் முறை பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் அமோனியா. செவன்த் கொஷின், பின்வருவனவற்றில் எது அழுகிய முட்டையின் வாசனை தரும்? ஆன்சர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஹைட்ரஜன் சல்ஃபைடோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து H2S. எய்த் கொஷின், அமிலமழையின் போது நீரின் pH என்ன? ஆன்சர் ஆப்ஷன் C, 5.6க்கும் கம்மியாக இருக்கும். அதாவது 5.6க்கும் கம்மியாக இருக்கும். நைன்த் கொஷின், பின்வருவனவற்றில் எது அசோட் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நைட்ரஜன். நைட்ரஜனோட அணு எண் வந்து 7. டென்த் கொஷின், அணு கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் யார்? ஆன்சர் ஜான் டால்டன். எப்போ சொல்லியிருப்பார்னா 1808 சொல்லியிருப்பார். 11th கொஷின், நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஜேம்ஸ் சாட்விக். இயர் வந்து 1932. 12th கொஷின், நிறை அழிவின்மை விதியை வழங்கியவர் யார்? ஆன்சர் லவாய்சியர். இயர் வந்து 1774. 13th கொஷின், பின்வருவனவற்றில் எது நீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது புற ஊதா கதிர்கள். 14th கொஷின், ஆப்பிளில் எந்த வகையான அமிலம் காணப்படுகிறது? ஆன்சர் மாலிக் ஆசிட். இது ரிலேட்டடாக வேறு என்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, வினிகரில் என்ன ஆசிட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு லெமன். லெமனில் வந்து என்ன ஆசிட் இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு மில்க். பாலில் என்ன ஆசிட் இருக்குன்னா லாக்டிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. தக்காளியில் வந்து என்ன ஆசிட் இருக்குன்னா ஆக்சாலிக் ஆசிட். 15th கொஷின், பின்வரும் அமிலங்களில் எது திடநிலையில் உள்ளது? ஆன்சர் பென்சாயிக் அமிலம். 16th கொஷின், அமிலம் நீல லிட்மஸ் தாளை டேஷாக மாற்றுகிறது? ஆன்சர் சிவப்பு, ரெட். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஆசிட் வந்து என்னவா மாற்றுதுன்னு கேட்டால் ரெட் கலரில் மாற்றும். சரிங்களா? ரெண்டுமே ரெட் கலர் தான், ஞாபகம் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு காரம் வச்சு இது ரெண்டு பார்த்தோன்னா, இந்த லிட்மஸ் தாள் வந்து காரத்தில் என்னவா மாறும்னா ப்ளூவாக மாறும். அதே மாதிரி இந்த மெத்தில் ஆரஞ்சு வந்து என்னவா மாறும்னா எல்லோவாக மாறும். 17th கொஷின், வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? ஆன்சர் H2SO4. H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட். 18th கொஷின், சலவை சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? ஆன்சர் சோடியம் கார்பனேட். அதோட ஃபார்முலா வந்து Na2CO3. சலவை சோடானா வாஷிங் சோடா. வாஷிங் சோடா மாதிரி இன்னொன்று இருக்குது, அது பேர் வந்து பேக்கிங் சோடா. தமிழில் வந்து சமையல் சோடா. அதோட வேதியியல் பேர் வந்து சோடியம் பை கார்பனேட். ஃபார்முலா வந்து NaHCO3. 19th கொஷின், பின் வருவனவற்றில் எது அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பி அண்ட் சி. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. 20th கொஷின், ஃபினாப்தலின் எதில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது? இந்த கொஷினும் இம்பார்ட்டண்ட். ஆன்சர் காரம். அப்போது ஆசிட், அதாவது அமிலத்தில் என்ன கலராக மாறுதுன்னா கலர்லெஸ்ஸாக மாறும். இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம லிட்மஸ் தாள் பார்த்தோம். லிட்மஸ் தாள் வந்து ஆசிடில் ரெட் கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் பேஸில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிடில் ரெட் கலரில் இருக்கும், பேஸில் வந்து எல்லோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினாப்தலின் வந்து ஆசிடில் கலர்லெஸ், பேஸில் வந்து பிங்க். இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 21st கொஷின், நினைவு சின்னங்களை பாதுகாக்க அருங்காட்சியகங்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? இந்த கொஷின் வந்து நம்ம 2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த சயின்ஸ் கொஷின்ஸ்லாம் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், அதில் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க, மீத்தேன். மீத்தேனோட ஃபார்முலா வந்து CH4. நெக்ஸ்ட்டு மிகவும் எளிமையான ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்பாங்க, அதோட ஆன்சரும் மீத்தேன் தான். 22nd கொஷின், இந்தியாவில் நிலக்கரி சுரங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1774. 23rd கொஷின், கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் கனிமம் அல்லது பயிர் எது? ஆன்சர் நிலக்கரி, கோல். 24th கொஷின், ஜெட் விமானங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது? ஆன்சர் கெரோசின். 25th கொஷின், எந்த எரிபொருள் அதிக கலோரிக் மதிப்பை கொண்டுள்ளது? ஆன்சர் ஹைட்ரஜன். அதோட வேல்யூ வந்து 1,50,000. இதோட யூனிட் வந்து கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். இந்த கலோரிக் மதிப்போட யூனிட் மட்டும் தனியாக புக் பேக்கில் கேட்டிருந்தாங்க. இதுதான் அதோட ஆன்சர். 26th கொஷின், பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? ஆன்சர் 2,8,8,1. இது வந்து புக் பேக் கொஷின், அதனால தான் நான் வந்து கேட்டிருக்கேன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 27th கொஷின், நவீன கால அட்டவணையில் எத்தனை தொடர்கள் உள்ளன? ஆன்சர் 7 தொடர்கள். பொதுவாக நம்மளோட பீரியடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 7 தொடர்கள் இருக்கும், அதாவது ஹரிசாண்டல் ரோஸ்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலாக ரோ எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க, 7 இருக்கும். அதை தான் 7 தொடர்கள்னு சொல்லுவோம், இல்லைனா 7 பீரியட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக எவ்வளோ இருக்குன்னா 18 இருக்கும். இந்த 18 தான் காலம்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து தொகுதிகள்னு சொல்லுவாங்க, இல்லைனா குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. 7 தொடர்கள் இருக்கும், 18 தொகுதிகள் இருக்கும். 7 பீரியட்ஸ், 18 குரூப்ஸ். 28th கொஷின், சால்கோஜன்கள் எந்த குழு எண்ணை சேர்ந்தவை? ஆன்சர் 16. குழு எண் 17 வந்து ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவோம். தமிழ்லேயே இதே தான் எழுதியிருப்பாங்க, ஹாலோஜன்ஸ். நெக்ஸ்ட்டு குழு எண் 15 வந்து நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு குழு எண் 14 வந்து கார்பன், கார்பன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 29th கொஷின், மந்த வாயுக்கள் எந்த தொகுதியில் உள்ளது? மொத்தம் 18 தொகுதிகள்னு நம்ம பார்த்தோமா, அதில் இந்த 18வது இருக்கிற தொகுதிகளில் தான் மந்த வாயுக்கள் இருக்கும். ஸோ ஆன்சர் 18. 30th கொஷின், அமிலங்கள் மற்றும் காரங்களின் அயனிக் கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் அர்ஹீனியஸ். 31st கொஷின், அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் CH3COOH. அப்போது இந்த HCOOHன்னா ஃபார்மிக் அமிலம். நெக்ஸ்ட்டு இந்த HNO3 என்னதுன்னா நைட்ரிக் அமிலம்.
நெக்ஸ்ட்டு இந்த H3PO4 வந்து ஃபாஸ்பரிக் அமிலம். 32nd கொஷின், அமிலம் உலோகத்துடன் வினைபுரியும் போது உருவாகும் வாயு எது? ஆன்சர் ஹைட்ரஜன், H2. 33rd கொஷின், ராஜத்ராவகத்தில் எந்த அமிலங்கள் 3:1 என்ற விகிதத்தில் கலக்கப்படுகின்றன? ஆன்சர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆசிட் HNO3. HNO3னா நைட்ரிக் ஆசிட். இதில் 3:1 ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 மடங்கு வந்து HCl ஆட் பண்ணாங்கன்னா 1 மடங்கு வந்து HNO3 நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கோல்டு, பிளாட்டினம் அதெல்லாம் டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 34th கொஷின், துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை அகற்ற எது பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சோப்பு மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. 35th கொஷின், பாரிஸ் சாந்தின் வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, CaSO4 ஆஃப் H2O. அதாவது CaSO4 ஆஃப் H2O. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, CaSO4 2H2O. இது வந்து எதோட ஃபார்முலானா ஜிப்சத்தோட ஃபார்முலா. இந்த ஜிப்சம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 36th கொஷின், பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் என்பது எதன் புற வேற்றுமை வடிவத்துவம் ஆகும்? ஆன்சர் கார்பன். இதை வந்து C16 சொல்லுவாங்க, அதாவது 60 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் இதில். 37th கொஷின், நவீன கரிம வேதியியலின் தந்தை யார்? ஆன்சர் ஃப்ரெட்ரிக் ஹோலர். 38th கொஷின், மயக்க மருந்துகளில் மிகவும் பாதுகாப்பானது? ஆன்சர் நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது N2O. குளோரோஃபார்ம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. 39th கொஷின், பின்வருவனவற்றில் புரை தடுப்பானாக பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர் ANB, அதாவது அயோடோஃபார்ம், அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து ஆன்டிசெப்டிக், அதாவது புரை தடுப்பானாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 10th புக்கில் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்து வச்சுருப்பாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 40th கொஷின், குவினைன் எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது? ஆன்சர் மலேரியா. இந்த குவினைன் மருந்து வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. சின்கோனா அப்படின்ற ஒரு மரத்தோட மரப்பட்டையிலிருந்து தான் எடுக்கிறாங்க. 41st கொஷின், புற்றுநோய் சிகிச்சைக்கு எந்த கதிரியக்க ஐசோடோப் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கோபால்ட் 60. 42nd கொஷின், பின்வருவனவற்றில் எது உணவு நிறமி ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் D, A and B, அதாவது கரோட்டினாய்டுகள், அதுக்கப்புறம் குர்குமின். இந்த சாக்கரின் வந்து செயற்கை இனிப்பூட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. 43rd கொஷின், மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம்? ஆன்சர் K2Cr2O7, அதாவது K2Cr2O7. இதோட கெமிக்கல் நேம் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். 44th கொஷின், பின்வருவனவற்றில் எது பதங்கமாதலுக்கு உதாரணம்? ஆன்சர் அமோனியம் குளோரைடு. அதாவது ஒரு பொருள் வந்து திடம் சாலிடாக இருந்துட்டு லிக்விடாக மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாயுவாக மாறும், வாயு நிலைக்கு, அதை தான் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க, சப்ளிமேஷன். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கற்பூரம் நம்ம யூஸ் பண்ணுறது. 45th கொஷின், டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. 46th கொஷின், உலர் ஐஸ் என்றால் என்ன? ஆன்சர் திட கார்பன் டை ஆக்சைடு. 47th கொஷின், வேதியியலின் கூறுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் லவோய்சியர். இவர் தான் நவீன வேதியியலின் தந்தை. 48th கொஷின், வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணீரை உண்டாக்கும் வேதிப்பொருள் எது? ஆன்சர் புரோபேனேத்தியல் எஸ் ஆக்சைடு. 49th கொஷின், காஃபியின் pH மதிப்பு என்ன? ஆன்சர் 5.6. இந்த 2 வந்து லெமன் ஜூஸோட pH வேல்யூ, லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட் இந்த 3.5 வந்து ஆரேஞ்சோட pH வேல்யூ.
நெக்ஸ்ட் இந்த 8 வந்து கடல் நீர், அதாவது சீ வாட்டரோட pH வேல்யூ. நம்ம 10th புக்கில் ஒரு 20 பொருளுக்கு இது மாதிரி pH வேல்யூ வந்து டேபிள் கொடுத்து வச்சுருப்பாங்க. முடிஞ்சால் அதை வந்து பார்த்துக்கோங்க. 50th கொஷின், பின்வருவனவற்றில் சர்வ கரைப்பான் எனப்படுவது எது? இது வந்து புக் பேக் கொஷின் 10th. ஆன்சர் தண்ணீர். இதோட கெமிஸ்ட்ரியோட முக்கியமான 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பயாலஜியோட முக்கியமான 50 கொஷின்ஸ் வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.